கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த நாளுக்காக உங்களுக்காக வைத்திருக்கிற அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்போது நம்முடைய சரீரத்தினுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக, நம்முடைய சரீரத்தினுடைய சுகத்தை அவர் விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கும்போது அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கட்டும், எல்லா நிலையிலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை வயிறார திருப்தியாக அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை வானத்திலிருந்து மன்னாவினாலே அவர்களை திருப்திப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையில பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது 3 நாட்கள் அவர்கள் பிரசங்கத்தை செய்து கொண்டிருந்தார். அவர்களை வெறுமையாக அனுப்ப விரும்பாமல் அவர்கள் 5 அப்பம் 2 மீனை கொண்டு அற்புதம் செய்து அவர்களை திருப்திப்படுத்துகிறார். இப்படியாக அவருடைய பசி அவர் ஆற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பஞ்ச காலத்தில் போஷிக்கிறவராக இருக்கிறார். சாரிபாத்தினுடைய விதவையை ஆண்டவர் என்ன பண்றாரு? பஞ்ச காலத்தில் அவருடைய தாசரை கொண்டு அவர்களை ஆண்டவர் போஷிக்கிறவராக, அந்த பஞ்ச காலம் தீருமட்டம் என்ன பண்றாங்க? அவங்க திருப்தியாக இருந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இப்படியாக அவருடைய அப்பத்தையும் தண்ணீரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? வியாதியினால இருக்கிறார்கள், வியாதிப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவரிடத்துல வந்தார்களோ அவர்களை வியாதி ஆண்டவர் நீக்கி இருக்கிறார். யாரெல்லாம் அவரிடத்துல வர முடியாமல் படுத்த படுக்கையாய் கிடந்தார்களோ அவர்களை தேடி சென்று ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். இப்படியாக வியாதிகளை விலக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்புங்கள், நிச்சயமாகவே உங்களுடைய அப்பத்தையும் உங்களுடைய தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பாக ஒரே ஒரு எச்சரிப்பை மட்டும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. அழகாக ஒரு வார்த்தை அழுத்தமாக சொல்லப்படுகிறது, கர்த்தரையே அப்படின்னு சொல்லுது. எனவே நாம் கர்த்தரை மாத்திரமே நாம் சேவிக்கிறவர்களாக, வணங்குகிறவர்களாக நாம் இருக்கும்போது இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாக, இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தத்திற்கு நாங்கள் உரிமை உள்ளவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். எனவே இப்படியாக ஆண்டவரை மாத்திரமே, நீங்கள் கடவுளை மாத்திரமே சேவியுங்கள். நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். உங்களை அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உங்களை ஆண்டவர் திருப்தியாக வைத்துக் கொள்வார். இந்த நாளில் உங்களுடைய எல்லா தேவைகளை சந்தித்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.